விஜய் சேதுபதி இந்த வாரம் தன்னால் முடிஞ்ச வரையும் ஹவுஸ்மேட்ஸை ரோஸ்ட் பண்ணிட்டாரு. ஜாக்லின், சௌந்தர்யாலாம் நல்லா விளையாடக்கூடிய ஆளுங்க, ஆனால் இவங்க சரியா விளையாடலையே அப்படிங்கிறதுனால அவங்கள ரோஸ்ட் பண்ணி அவங்கள விளையாட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டுருக்காரு. மஞ்சரிக்கு பால் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி தர்ஷிகா சொன்னதை பற்றி கேட்குறாரு. அப்போ ஜாக்லின் கவுண்டர் பண்ணதையும் சௌந்தர்யா நாய்க்குட்டி மாதிரி கத்தி மஞ்சரியை மோக் பண்ணது பற்றியும் கண்டிக்கிறாரு விஜய் சேதுபதி. அதே சமயம் மஞ்சரிக்கு முடியாதுன்னு சொன்ன தர்ஷிகா அன்னைக்கு நைட்டு அவங்க பாலை வச்சு சாப்பிடலாம் பண்ணி சாப்பிட்டதை பற்றி கேட்குறாங்க. ரவா லட்டு பண்ணி சாப்பிட்டதை பற்றியும் கேட்குறாரு விஜய் சேதுபதி. ஆனால் அதுக்கெல்லாம் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. சரிம்மா, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, உட்காருன்னு சொல்லி அவரை உட்கார வச்சிடறாங்க. எப்படி இருந்த தர்ஷிகா இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த விசாரணை முடிஞ்ச உடனே மஞ்சரியை சேவ் பண்ணிவிட்டு மற்றவங்க நாமினேட் ஆகியிருந்த எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வைக்கிறாரு. இதில் இந்த வாரம் யார் வெளியில் போவாங்க அப்படின்னு கேட்டோடனே கிட்டத்தட்ட எல்லாருமே ரயான் பேரை சொல்கிறாங்க. உடனே அவங்க மண்டையிலலாம் ஒரு ஓங்கி கொட்டு வச்ச மாதிரி ரயான் நீங்கள் சேவ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, உங்கள் 2 பேரையும் பிரிக்க எனக்கு மனசில், அதனால் ராணவ் நீங்களும் சேவ்டு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சேவ் பண்ணுறாரு. கடைசி வரையும் முத்துக்குமரனை சேவ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் இந்த வாரம் ஒழுங்காக விளையாடல அப்படின்னு நினச்சதுனாலே என்னவோ சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் எப்படி டோஸ் விட்டு இனிமேல் நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொன்னது மாதிரி இவருக்கு எதுவுமே சொல்லாமல் இவரே புரிஞ்சுப்பார் அப்படிங்கிறதுனால அவர் ஹார்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு உங்கள் கேம் இனிமேல் நீங்கள் ஃபயராக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கடைசியாக எனக்கு இந்த கண்டஸ்டண்ட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆனந்தி பேரை காட்டுறாரு. அன்ஷிதா, தர்ஷிகா, பவித்ரா, சாக்ஷனா எல்லாருமே ஆனந்திக்காக அழறாங்க. ஆனந்தி கடைசி வர அழாம தாக்கு பிடிச்சி வெளியே வந்துட்டாங்க. மற்றவங்க சுற்றி விடும்போது எனக்கு கிளாரிட்டியாக பேசுவாங்கன்னா ஒன்று ஆனந்தி, இன்னொன்று முத்துக்குமரன். விஜய் சேதுபதி ஆனந்தியை பாராட்டி அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து வீட்டுக்குள்ளே வந்து 2வது எவிக்ஷன் இருக்குன்னு சொன்னதும் நாமினேஷன் இருக்கிறவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. சாச்சனா எவிக்டர்னு பேரை காட்டியதும் அதிகமாக அதிர்ச்சியானது சத்யா தான். நாம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த பொண்ணை ஏன்டா வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு நினச்சாரோ என்னவோ தெரியல. தர்ஷிகா பயங்கரமாக அழறாங்க. இந்த வாரம் சாச்சனா கூடவே படுத்திருந்ததில் துக்கம் அதிகமாக வந்துருச்சா இல்லை சீன் கிரியேட் பண்ணுறாங்களான்னு புரிஞ்சிக்க முடியல. அன்ஷிதாவுக்கும் அழுக வருது. முத்துக்குமரனும் சாச்சனாவை கட்டிப்பிடிச்சி கண் கலங்கிட்டாரு. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் சாச்சனா அத்தனை வேலைகளை காட்டியிருந்தாலும் ஆனால் சாச்சனா வெளியில் போகும்போது எல்லாருமே நிஜமாவே வருத்தப்பட்டாங்க. ஆனால் என்ன கடைசியாக வெளியில் போகும்போது பிக் பாஸ் கிட்ட எதுவுமே சொல்லலை. பிக் பாஸும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லலை. கடைசியாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சாச்சனா வாயில் கொட்டி அவங்கள வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் வழி அனுப்பி வச்சுட்டாங்க. நம்பு முத்து, வெளியில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல முத்து, என்னை நம்பு முத்து, ஜெயிக்கணும், டீமாக நிறைய விளையாடின, இப்போ விளையாடு, நீ ஜெயிக்கணும் முத்து அப்படின்னு கட்டி பிடிச்சி கதறாங்க சாச்சனா. மஞ்சரியை தனியாக விட்டுறாதீங்க, அவங்கள புரிஞ்சுக்கங்க, அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு அழறாங்க. நான் எங்கே க்ளோஸாக ஆகிடுவேணும்னு என்னை தள்ளி தள்ளி போய் எட்டி மிதிச்ச முத்துவுக்கு இந்த வெள்ளி பதக்கத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி முத்து என்னை நம்பு, நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவை மட்டும் ஜெயிக்கணும்னு சொல்கிறியே, அண்ணன் விசால்கிட்டையும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏமா எத்தனை நாள் நீ பின்னாடி போய் முத்துவை பற்றி குறை சொல்லிட்டு இருந்த, இப்போது இவ்வளோ பேசுறியே அப்படின்னு நமக்கு கேட்க தோணுச்சு. ஆனால் 3 வாரமாக முத்துக்குமரன் எங்கன்னு தெரியல. என் கப்பு யாருக்குன்னு கேட்டால் நான் என் கப்பை உனக்கு கொடுத்துருவேன், இனிமேலாவது நீ விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணவ் கிட்ட, ராணவ் உன்னோட கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவும் க்ரௌடு ஃபுல்லாக கிளாப் பறக்குது. தீபக்கை பார்த்து இப்போவும் எனக்கு உங்களை பிடிக்காது, கோபமாக பேசினா எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லவும், இங்கே நிறைய விஷயங்கள் நீ பார்த்துருப்ப, அது இப்போ உனக்கு புரியாது, வாழ்க்கையில் போக போக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது புரியும்னு சொல்கிறாரு. அதை விஜய் சேதுபதியும் தீபக் ரொம்ப அழகாக சொன்னார். ஏதாவது ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கையில் அது உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு தீபக்கையும் பாராட்டுறாரு. ஆனால் சாக்ஷனா இத்தனை நாள் விஜய் சேதுபதியை சார்னு சொல்லிட்டு எவிக்ஷன்னு கார்டை கட்டின உடனே அப்பான்னு சொன்னது கொஞ்சம் கூட ரசிக்கும்படி இல்லை. ஆனாலும் வெளியில் போகும்போது முத்துக்குமரனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். 3 வாரமாக நீங்கள் லோ ஆகிட்டீங்க, இனியாவது இறங்கி விளையாடுங்க அப்படின்னு சொன்னது அவருக்கு இப்போ ரொம்ப தேவையான ஒன்று தான். இப்போ 10வது வாரத்துக்கான நாமினேஷனில் பெண்களில் மஞ்சரியை தவிர தர்ஷிகா, அன்ஷிதா, பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின் எல்லாருமே வந்திருக்காங்க. சத்யா, ரயான், அருண், விசால் இவங்களும் நாமினேஷனில் இருக்காங்க. வழக்கம் போல் 10வது முறையாக ஜாக்லின் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்காது, ஒரு எவிக்ஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். எப்படியோ கேப்டன் ஆனதால் ரஞ்சித் தப்பிச்சிட்டாரு. இந்த வாரம் புதுசாக மாஸ்டர் சர்வெண்ட் அப்படிங்கிற டாஸ்க் வந்திருக்கு. இந்த டாஸ்கில் ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் காட்டலனா கண்டிப்பாக சத்யா இல்லை ரயன் இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. தர்ஷிகாவும் டாஸ்க் விளையாடாமல் விசால் கூட சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தர்ஷிகாவுக்கும் பாயசம் போட்டுருவாங்க. இந்த வாரம் வந்திருக்கிற டாஸ்கில் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை சர்வெண்ட் செய்யணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. இந்த வாரம் எல்லாருக்கும் விழுந்த டோஸில் கண்டிப்பாக இந்த வாரம் எல்லாரும் ஒருத்தர் வச்சு செய்வாங்கன்னு தான் தோணுது. இந்த 2 பேரோட எவிக்ஷன் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா? இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட் எப்படி போச்சு? விஜய் சேதுபதி வேற என்னெல்லாம் செய்திருக்கலாம்? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.